Hello guys. So now we're going to start computer networks. இது வந்து as usual revision பண்ணுவோம். ஆனால் இது வந்து heavily theoretical chapter. So every single topic வந்து நான் கவர் பண்ணுறது it is not possible. It's not feasible actually. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் புக்கில் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுங்க ஃபுல் சாப்டரை. நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு? பேன், லேன், மேன், வேன். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் பேன். ஓகே, அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்மால் கவரேஜ் ஏரியா ஆஃப் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க செட்டப், என்னோட ப்ளூடூத் வழியாக நான் வந்து என் ஃபோனு, லேப்டாப்பு, அப்புறம் ஸ்பீக்கர் இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேன், பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, இட் இஸ் யூஸ்வலி ஃபார் அ சிங்கிள் பர்சன், ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஜென்ரலா. ஓகே, காஸ்ட் வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து ஒரு பில்டிங் ஒரு கேம்பஸ், ஒரு கேம்பஸ்க்குள்ள இல்லைன்னா ஒரு பில்டிங்குள்ள இருக்க நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன். இதுல வந்து சாரி, இது வந்து காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. அப்புறம் ஜென்ரலா ஹப், ஸ்விட்ச், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து என்னன்னு பார்ப்போம். அது வந்து ஒரு எல்லா நெட்வொர்க்ல இருக்க ஒரு டிவைஸ்ல இருக்க வேண்டிய ஒரு கார்டு வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது இருந்தாதான் ஒரு டிவைஸால கம்யூனிகேட் பண்ண முடியும் நெட்வொர்க்ல. இட் எனேபிள்ஸ் த டிவைஸ் டு கம்யூனிகேட் இன் நெட்வொர்க். அதே மாதிரி ஹப், ஸ்விட்ச் வந்து இதுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா பாஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் என்னன்னு பார்ப்போம். அடுத்து மேன், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வந்து யூஸ்வலி வித்தின் அ சிட்டி, ஒரு சிட்டிக்குள்ள இருக்க நெட்வொர்க் செட்டப் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸ்பீட் வந்து மாடரேட் அண்ட் காஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிள் டிவி, கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி கேபிளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு இடத்துல இருந்து நம்ம வீடு வரைக்கும் வருது, ஒரு சிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து அதுக்கு நிறைய வயர்ஸ் போடணும், எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அடுத்து வந்து வேன், அது என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வேன் வந்து என்னன்னா ஜென்ரலா நம்ம இன்டர்நெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் வேன். எல்லா இடத்துலுமே இந்த என்டையர் குளோபே வந்து கனெக்ட் பண்ணுது இன்டர்நெட். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏ கம்பெனிக்கு ஒரு பிரான்ச் வந்து பெங்களூர்ல இருக்கு, இன்னொரு பிரான்ச் வந்து சென்னையில இருக்கு. இப்ப பெங்களூர் டு சென்னை வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷனும் கூட வேன்ல தான் வரும். ஓகே, ஏன்னா அது இட் இஸ் மோர் தேன் அ சிட்டி. ஒரு சிட்டிக்குள்ளனா மேன் வரும், ஆனா மோர் தேன் அ சிட்டி, ஒரு மல்டிபிள் சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுது, அக்ராஸ் ஸ்டேட்ஸ், அக்ராஸ் கண்ட்ரீஸ், அரவுண்ட் த குளோப் வந்து அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் எல்லாமே வந்து வேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது. அண்ட் ஜென்ரலா இன்டர்நெட் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இது வந்து வேன்ல வரும். இப்போ ப்ளூடூத், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூடூத், மொபைல் டு லேப்டாப், இந்த மாதிரி மொபைல் டு ஸ்பீக்கர், அந்த மாதிரி இதெல்லாமே பேனு. கம்ப்யூட்டர்ஸ் இன்சைட் ஒன் பிளாக் வந்து லேனு. சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல இருக்க கேம்பஸ்ல இருந்து இன்னொரு இருக்க கேம்பஸ் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இது வந்து வேன்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நெட்வொர்க் எவல்யூஷன். ஜென்ரலா இதுக்கும் வந்து ஆக்சுவலா புக்ல வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தெளிவா கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கோத்ரூ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஆர்பானெட். இது எல்லாத்துக்குமே வந்து இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதை கூட கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்பானெட்னா என்ன? அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். ஓகே, அதே மாதிரி என்எஸ்எஃப் நெட்னா நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க். வேர்டை மாத்தி எழுதுறாங்க, என்ன வேர்டோ அது எக்ஸாக்டா வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பானெட் வந்துச்சு, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், யூஎஸ்டிஓடியோட ப்ராஜெக்ட். அது பிட்வீன் யூனிவர்சிட்டிஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அகாடமிக் யூஸுக்காக என்எஸ்எஃப் நெட் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் நிறைய மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆர்பானெட், என்எஸ்எஃப் நெட், அப்புறம் நிறைய பிரைவேட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இன்டர்நெட் ஃபார்ம் ஆச்சு 1990s. ஓகே, இதுதான் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூனா வேர்ல்டு வைட் வெப். இதுல எல்லாமே வந்து நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ரெசன்ட் டே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுது.
டிம் பர்னர்ஸ்-லீ தான் வந்து www-ஓட இன்வென்டர், கண்டுபிடிச்சவர். ஓகே, ஸோ இப்போ டிவைசஸ், நெட்வொர்க் டிவைசஸ் வந்து பேசிக்காக நிறைய டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் மட்டும் நான் ஜென்ரலாக ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். ஹப் வந்து இட் இஸ் அ ப்ராட்காஸ்டிங் டிவைஸ். ஓகே, இந்த இமேஜ் பாருங்க, இங்க ஒரு ஹப், இது வந்து ஒரு ஹப்ல வந்து மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்கும். ஓகே, அது வந்து நாட் அன் ஹப் வந்து இட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ், டம்னு சொல்லலாம். ஏன்னா அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஏ இருக்கு, பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். இந்த ஏல இருந்து நான் வந்து பிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏல இருந்து நான் பிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ண, ஆக்சுவலா என்ன நடக்கணும், எனக்கு வந்து ஏல இருந்து ஹப்புக்கு வந்து பிக்கு போகணும். ஆனா ஹப்ல அப்படி நடக்காது. ஹப்ல வந்து இட் வில் ப்ராட்காஸ்ட் இட் டு ஆல் டிவைசஸ் கனெக்டட் இன் த நெட்வொர்க். என்ன ஆகும்னா, ஏல இருந்து நான் இப்ப சென்ட் பண்றேன் அப்படின்னா ஹப்புக்கு எங்க போகணும், நம்ம அனுப்புற டெஸ்டினேஷனோட அட்ரஸ் அது கிட்ட இருக்காது. ஸோ அது வந்து அதுல கனெக்ட் இருக்க எல்லா டிவைசஸ்க்கும் அந்த அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணிடும். இட் வில் ப்ராட்காஸ்ட் த டேட்டா டு ஆல் டிவைசஸ் கனெக்டட் டு இட். ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ், டம்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ப்ராட்காஸ்ட்னு இந்த பேர் வருது, ப்ராட்காஸ்டிங் டிவைஸ், எல்லாத்துக்குமே அனுப்பிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் என்ன பண்ணும்னா, இட் சென்ஸ் டேட்டா டு ஸ்பெசிபிக் டிவைஸ் வயா மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்ன்றது வந்து பிசிக்கல் அட்ரஸ். எப்பனா அந்த ஒரு டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு அந்த மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஒரு பிசிக்கல் அட்ரஸ் வந்து மேக் அட்ரஸ். அந்த மேக் அட்ரஸை இந்த ஸ்விட்சுக்கு வந்து தெரியும். பேஸ்ட் ஆன் மேக் அட்ரஸ் அது வந்து நம்ம எந்த டிவைஸ்ல இருந்து எந்த டிவைஸ்க்கு அனுப்ப நினைக்கிறோமோ அந்த ஸ்பெசிபிக் டிவைஸ்க்கு அதோட மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் சென்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் இஸ் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஸ்விட்ச் இஸ் இன்டெலிஜென்ட். ஓகே, இப்போ டேட்டா ஃப்ரம் ஏ டு பி, ஏல இருந்து நான் பிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா ஏல இருந்து ஸ்விட்சுக்கு வரும். ஸ்விட்சுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் என்ன பண்ணணும்னா பியோட மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி பிக்கு மட்டும் சென்ட் பண்ணும், மற்ற எதுக்கும் சென்ட் பண்ண. ஸோ ஸ்விட்ச் வந்து யூனிகாஸ்டிங் டிவைஸ், ஒரு இதுக்கு மட்டும் கரெக்டா பர்ஃபெக்டா அனுப்பிடும். ஓகே, அடுத்து வந்து ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் என்ன பண்ணும், இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்ல வந்து கனெக்ஷன்ஸ் பிட்வீன் மல்டிபிள் ஏரியாஸ், மல்டிபிள் பில்டிங்ஸ் வச்சுக்கோங்க. அதுல வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் பில்டிங்ஸ் வந்து மோர் தேன் 100 மீட்டர் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா 100 மீட்டர்ஸ். இப்போ வந்து 70 to 100 மீட்டர்ஸ்ன்றது வந்து ஒரு ரேஞ்சு. ஜென்ரலா 100 நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ என்னன்னா 100 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த சிக்னல் வந்து வீக் ஆயிரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இங்க வந்து பில்டிங் ஏ இருக்கு, இங்க வந்து பில்டிங் பி இருக்கு. இங்க இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 110 மீட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு நெட்வொர்க்ல இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா இங்க இருந்து இங்க போகும்போது என்ன ஆகும்னா 100 மீட்டர்ஸ் மேல போகும்போது சிக்னல் வந்து அட்டென்யூவேட், அதாவது சிக்னல் வீக் ஆயிரும். சிக்னல் வீக் ஆகிறதுனால டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டர் போடுவோம். ரிப்பீட்டர் வந்து போட்டோம்னா அது என்ன பண்ணும்னா அந்த டேட்டாவை வந்து யூனோ அந்த ரீஜெனரேட் பண்ணிடும். அந்த வீக்கெண்ட் சிக்னலை ரீஜெனரேட் பண்ணி அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி திரும்ப அனுப்பிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இங்க இருந்து வரும்போது டேட்டா வீக்கான டேட்டா ரிப்பீட்டர் மூலியமா மறுபடியும் ப்ராப்பரா சிக்னலா மாறி பிக்கு போயிடும். ரிப்பீட்டர் வந்து எப்படி 100 மீட்டர்ஸ்க்கு பிட்வீன் யூனோ கம்யூனிகேட்டிங் பிளேசஸ் வைக்கிறது வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட் வைக்கணும். அப்பதான் வந்து ப்ராப்பரா டேட்டா லாஸ் இல்லாம போகும். நெக்ஸ்ட் ரவுட்டர் என்ன பண்ணணும்னா இட் இஸ் யூஸ் டு யூனோ இப்போ ஸ்விட்ச் வந்து நம்ம மேக் அட்ரஸ் வழியா போகும்னு சொன்னா மேக் அட்ரஸ், ரவுட்டர் வந்து ஐபி அட்ரஸ் வந்து வச்சு கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸ்விட்ச் வந்து டிவைசஸ், ஆனா ரவுட்டர் வந்து நெட்வொர்க்ஸ். இங்க நெட்வொர்க் ஏ இருக்கு, நெட்வொர்க் பி இருக்கு அப்படின்னா வித் ஐபி அட்ரஸ், ஐபி ரவுட்டிங் வழியா என்ன பண்ணும்னா இட் ஃபைண்ட்ஸ் த ஷார்டஸ்ட் பாத். அதாவது எல்லா பேக்கெட்ஸையும் நெட்வொர்க் ஏல இருந்து நெட்வொர்க் பிக்கு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஷார்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிச்சு சென்ட் பண்ணும். அதுதான் ரவுட்டரோட வேலை. ஓகே, ஃபார்வர்ட்ஸ் பேக்கெட்ஸ் வயா ஷார்டஸ்ட் பாத், கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். அடுத்து கேட்வே என்னன்னா இட் கனெக்ட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் ஆப்ரேட்டிங் இன் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ல டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்க நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றதுக்கு வந்து
கேட்வே அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கனெக்ட்ஸ் டு டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால் நெட்வொர்க்ஸ். அது வந்து ப்ரோட்டோகால் கன்வர்ஷன் பண்ணும். ஓகே. மோடம். மோடம்னா வந்து ஆக்சுவலா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். மாடுலேட்டர் என்ன பண்ணும்னா டிஜிட்டலை வந்து அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். டிமாடுலேட்டர் என்ன பண்ணும்னா அனலாக் வந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் பேசிக்கா மோடமோட யூனோ பர்பஸ். கனெக்ட்ஸ் டு ஐஎஸ்பி. ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸையும் பண்றது தான் மோடம். நிக் என்ஐசினா வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து RJ45 ஸ்லாட் இருக்குல்ல, அது 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 அதை கனெக்ஷன் கொடுக்க அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு கார்டு இருக்கும். அந்த ஹார்ட்வேர் கார்டு வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது வந்து எசென்ஷியல் ஃபார் வயர்ட் லேன். இப்போ வயர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து லேண்ட் கனெக்ஷன் நான் பில்டிங் குள்ள கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த RJ45 ஸ்லாட் மூலியமா ஈதர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த கனெக்ட் பண்றதுக்கு என்ஐசி முக்கியம். ஆக்சுவலா ஜென்ரலா ஒரு நெட்வொர்க்ல ஒரு டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னாலே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லாம முடியாது. இட் எனேபிள்ஸ் அ டிவைஸ் டு கம்யூனிகேட் இன் நெட்வொர்க். ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹப் ஸ்விட்ச் ரவுட்டர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர்ஸ் எந்த லேயர்ல வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது. ஹப் வந்து பிசிக்கல் லேயர், ஸ்விட்ச் வந்து டேட்டா லிங்க் லேயர், ரவுட்டர் வந்து நெட்வொர்க் லேயர். அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹப் வந்து இட் இஸ் அ டம் டிவைஸ். அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஸ்விட்ச் வந்து இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஏன்னா அது வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா எந்த டிவைஸ்க்கு வந்து டேட்டா போய் சேரணுமோ அதுக்கு ப்ராப்பரா அந்த டேட்டாவை அந்த டிவைஸ்க்கு மட்டும் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும், மற்ற எதுக்கும் சென்ட் பண்ணாது. ஓகே. அதே மாதிரி ஹப் வந்து ப்ராட்காஸ்டிங் டிவைஸ், ஸ்விட்ச் வந்து யூனிகாஸ்டிங் டிவைஸ். இங்க ரவுட்டர் வந்து என்ன சொன்னா, ரவுட்டர் வந்து ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து ஃபில்டர் பண்ணும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹப் வந்து ஃபில்டர் பண்ணாது, எல்லாத்துக்குமே அனுப்பிடும். ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி அதுக்கு எந்த டிவைஸ்க்கு போகணுமோ அதுக்கு மட்டும் அனுப்பும். ரவுட்டர் வந்து இட் கனெக்ட்ஸ் நெட்வொர்க்ஸ். சொன்ன மாதிரி நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணும், அதை வந்து ஐபி ரவுட்டிங் வழியா சென்ட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி கேட்வே என்ன, எல்லா லேயர்ஸ்லயும் இப்போ ப்ரோட்டோகால் கன்வர்ஷன் பண்ணும். ஸோ இது என்னன்னா இட் கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் நெட்வொர்க்ஸ். வேற வேற ப்ரோட்டோகால் இருக்க நெட்வொர்க்ஸை வந்து கனெக்ட் பண்ணும் அண்ட் ஹென்ஸ் இட் வில் ஃபில்டர். ஓகே. ஓகே, யா. இப்போ இது வந்து மேக் அட்ரஸோட ஸ்ட்ரக்சர் பேசிக்கா வந்து இப்படிதான் இருக்கும். இது புக்ல வந்து ப்ராப்பர் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. கோலன் அந்த மாதிரி வச்சு ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் இருக்க இது என்னன்னா மேனுஃபேக்சரர் ஐடி, அடுத்து வந்து டிவைஸோட சீரியல் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டோபாலஜிஸ். டோபாலஜினா என்னன்னா இப்போ நம்மளோட நெட்வொர்க்ல இருக்க டிவைசஸை அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணா அந்த ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நெட்வொர்க் டோபாலஜி. ஓகே. இப்போ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டோபாலஜியும் இல்ல, சில 1 or 2 டோபாலஜிஸ் வந்து டெலீட்டட். மெஷ் அண்ட் ரிங் டோபாலஜி, இஃப் ஐ அம் நாட் ராங், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க சிலபஸ்ல. ஸோ என்னன்னு பேசிக்கா நான் சொல்லிடுறேன். பஸ் டோபாலஜி வந்து சிங்கிள் பேக் போன் கேபிள் இருக்கும். இது வந்து பஸ் டோபாலஜி. ஓகே, இங்க லெஃப்ட் சைட்ல இருக்குது. இந்த கேபிள் மூலயமா இந்த எல்லா டிவைஸுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து இது வந்து டெர்மினேட்டர். இந்த எண்டு பிட்வீன் தீஸ் டூ எண்ட்ஸ் நடுவில் வந்து டிவைசஸ் வந்து இந்த கேபிள்ஸ் வழியா இங்க கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இதுல இருந்து இதுக்கு போகும், இங்க இருந்து இதுக்கு இந்த பேக் போன் கேபிள் வழியா வரும். இப்ப இன்கேஸ் இந்த பேக் போன் கேபிள் மெயின் கேபிளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபுல் சிஸ்டமும் வந்து ஃபுல் நெட்வொர்க்குமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அது வந்து அதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ சீப் சிம்பிள். ஆனா கேபிள் பிரேக் ஆனா எல்லாமே டவுன் ஆயிரும் அந்த பேக் போன் கேபிள். ஸ்டார் என்ன, ஆல் நோட்ஸ் டு அ சென்ட்ரல் ஹப் ஆர் ஸ்விட்ச். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஸ்விட்ச் ஆர் ஹப் இங்க வந்து இருக்கும். அதுல வந்து எல்லாமே வந்து எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து ஸ்டார் டோபாலஜி. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, ஸ்விட்சுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, சென்ட்ரல் ஹப் ஃபெயில்ஸ் ஆர் சென்ட்ரல் ஸ்விட்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஹோல் நெட்வொர்க்குமே டவுன் ஆயிரும், எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஆனா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நோட் ஃபெயில் ஆனா மத்தது ஒர்க் ஆகும். இப்போ PC4 இருக்குங்க, இந்த PC4 வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா பிரச்சனை இல்லை, மத்த எல்லாமே ஆப்ரேட் ஆகும். PC4 மட்டும் நான் சரி பண்ணிட்டு திரும்ப நான் ஐ கேன் கனெக்ட் டு தி நெட்வொர்க். அப்புறம்
இது ட்ரீ ட்ரீ பார்ப்போம். ட்ரீ வந்து என்னன்னா ஒரு மெயின் ஹப் இருக்கும், அங்க வந்து செகண்டரி ஹப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மல்டிபிள் செகண்டரி ஹப்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு செகண்டரி ஹப்லையும் டிவைஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து மெயின் ஹப் இருக்கு, அந்த மெயின் ஹப்ல இருந்து ஹப் 2 ஹப் 3 இப்படி இருக்கா. அந்த ஹப் 2ல வந்து நான் நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஹப் 3ல வந்து நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ என்னன்னா இந்த ஹப் செகண்டரி ஹப்ல வந்து இன்கேஸ் வந்து ஃபால்ட் இருக்கு, அது வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் மட்டும், இந்த ஹப்ல கனெக்ட் ஆயிருக்க நெட்வொர்க் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது, மற்றதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா இன்கேஸ் மெயின் ஹப் போயிடுச்சுன்னா மொத்த நெட்வொர்க்குமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, அதான் சென்ட்ரல் ஹப் ஃபெயிலியர் அஃபெக்ட்ஸ் த என்டையர் நெட்வொர்க். ஓகே, இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ட்ரீல இது ஸ்கேலபிள்னா என்னன்னா, நான் மெயின் ஹப்ல இன்னொரு ஹப்பை நான் அட்டாச் பண்ணி, செகண்டரி ஹப் அட்டாச் பண்ணி நான் வந்து இன்னும் நிறைய டிவைஸ் ஆட் பண்ணி இந்த நெட்வொர்க்கை நான் க்ரோ பண்ணிட்டே போகலாம் ஈஸியா. ஓகே, ஸோ மெஷ் டோபாலஜி வந்து எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுவே டைரக்டா A is connected to BCD, அதே மாதிரி B is connected to ACD, D is connected to BCA, C is connected to ABD. இது எல்லாமே, இது எத்தனை லிங்க்ஸ் இருக்குன்னா for n nodes there will be n into n minus 1/2 links. ஓகே, ஸோ அதுதான் பேசிக்கா மெஷ் டோபாலஜி. ரிங் டோபாலஜினா என்னன்னா, எல்லா நோடுக்குமே there will be 2 neighbors. நோடுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுல இருக்க ஒரு டிவைஸ், இந்த நெட்வொர்க்ல இருக்க ஒரு டிவைஸ் தான் நோடு. இந்த டிவைஸுக்கு அதுக்கு 2 கனெக்ஷன் இருக்கும். எவ்ரி டிவைஸ்க்கு there will be 2 connections. ஆனா டேட்டா பாசஸ் இன் ஒன் டைரக்ஷன்ல தான் டேட்டா போகும், ஆர்டர்லி டேட்டா ஃப்ளோ. ஒரு பிரேக் ஆனாலும் ஹோல் நெட்வொர்க் வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ PC5 இருக்கு, PC5ல இருந்து நான் PC3க்கு டேட்டா அனுப்புறோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேபிள் வந்து இப்போ போயிடுச்சு, இந்த இது போயிடுச்சு அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு டேட்டா போகாது, ஒன் டைரக்ஷன்ல பாஸ் ஆறனால. ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இப்போ வந்து ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ், சர்க்கியூட் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு சிலபஸ்ல. ஸோ இப்போ என்னன்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங்னா என்னன்னா டெடிகேட்டட் பாத் ரிசர்வ் ஆயிரும். இப்போ சென்டர் ரிசீவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் கால் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். என்ன ஆகும், இப்போ நான் நம்பர் டயல் பண்ணிட்டு நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டெடிகேட்டட் பாத் வந்து பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிசீவர், காலை கால் பண்றவங்களுக்கும் கால் அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு டெடிகேட்டட் பாத் வந்து ரிசர்வ் ஆயிரும். அந்த பாத் எஸ்டாப்ளிஷ் ஆகி கண்டினியூஸ் டேட்டா ஃப்ளோ வந்து அந்த பாத்துல நடக்கும். பாத் வில் கெட் எஸ்டாப்ளிஷ், அந்த டேட்டா ஃப்ளோ வந்து அந்த பாத்துல மட்டும் நடக்கும். அதுல என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த பாத் ரிசர்வ் ஆயிருக்கனால அந்த காலுக்கு மட்டும், அந்த கம்யூனிகேஷனுக்கு மட்டும், இன்கேஸ் அந்த ஐடியலா இருக்கு, யாரும் பேசல, டேட்டா ஃப்ளோ நடக்கலன்னா அந்த பேண்ட்வித் வந்து ரிசர்வ் ஆயிருக்கும் அதுக்கு. ஆனா அது வேஸ்ட் ஆயிரும், ஏன்னா அதுல எதுவுமே நடக்கல. இப்போ நான் சும்மா கால் பண்ணிட்டு அவங்களும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே இருக்குன்னா அதுல வந்து கனெக்ஷன் மட்டும் இருக்கும், ஆனா அதுல டேட்டா ஃப்ளோ எதுவும் நடக்காது. ஸோ பேண்ட்வித் வில் கெட் வேஸ்டட். ஆனா என்னன்னா குவாலிட்டி கேரண்டீடா இருக்கும், ஏன்னா எந்த இன்டரப்ஷனும் இல்லாம ஒரு டெடிகேட்டட் பாத் இருக்கனால அதுல வந்து டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறம் பாத் வில் கெட் ரிலீஸ் எப்போ காலை கட் பண்றேன் அப்படின்னா அந்த பாத் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஒரு சென்டர்ல இருந்து ரிசீவர் வரைக்கும் ப்ராப்பரா ஒரு டெடிகேட்டட் பாத்தை வந்து ரிசர்வ் பண்ணி அதுல இருந்து கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா TCP/IP ப்ரோட்டோகால்ஸ் இன் இன்டர்நெட். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ். இது என்னன்னா, நான் வந்து TCP/IP என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இது சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் என்னன்னு. இதுக்கு வந்து டெடிகேட்டட் பாத்னு எதுவும் கிடையாது, அண்ட் எஃபிஷியன்ட் பேண்ட்வித் யூஸ் இருக்கும். ஏன்னா இப்போ TCP என்ன பண்ணும், இப்போ சென்டர் இருக்கு, ரிசீவர் இருக்காங்க. சென்டர்ல இருந்து இப்போ டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வந்து மல்டிபிள் பேக்கெட்ஸா வந்து அது பிரிச்சிடும். TCP will separate the data into multiple packets in the sender's end. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அங்க இருந்து IP will transfer the data. It will handle the address things. ஏன்னா அந்த சென்டர் எங்க இருக்கு, ரிசீவர் எங்க இருக்கு, சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அந்த கொண்டு போற வேலை, அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு கரெக்டா போய் அந்த பேக்கெட்ஸை ரிசீவர்கிட்ட சேர்க்கிற வேலையை வந்து IP will take care of that. IP இன்டர்நெட் ப்ரோட்டோகால், TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், IPனா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். IP இங்க கொண்டு வந்து சேர்த்தோன்னே மறுபடியும் TCP என்ன பண்ணா இந்த IP என்ன பண்ணும்,
பேக்கெட்ஸை எந்த ஆர்டர்ல எது ஃப்ரீயா இருக்கோ, எந்த பாத் ஃப்ரீயா இருக்கோ அதுல ரேண்டமா கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ டெடிகேட்டட் பாத் கிடையாது பேக்கெட் ஸ்விட்சிங்ல. எந்த பாத் ஃப்ரீயா இருக்கோ அதுல வந்து பேக்கெட்ஸை ரேண்டம் ஆர்டர்ல கொண்டு போய் சேர்த்துரும். அப்புறம் டிசிபி என்ன பண்ணும்னா, எந்த ஆர்டர்ல பேக்கெட்டை வந்து ஸ்டார்டிங் அது பிரிச்சதோ, எந்த ஆர்டரை வச்சா அந்த டேட்டா அது சென்ஸ் மேக் பண்ணுமோ, அந்த ஆர்டருக்கு வந்து ப்ராப்பரா இங்க இது டிசிபி வந்து திரும்ப அதை ஜாயின் பண்ணிடும். இங்க வந்து செப்பரேட் பண்ணிடும் பேக்கெட்ஸா. அதுக்கப்புறமா ஐபி வந்து ரேண்டம் ஆர்டர்ல கொண்டு வந்து இங்க ரிசீவர்ட்ட கொடுத்துரும். தென் டிசிபி அகைன் இட் வில் யூனோ மர்ஜ் தெம், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ப்ராப்பர் ஆர்டர்ல திரும்ப ரிசீவர்ட்ட சேர்த்துரும். ஓகே, அதுதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட்ஸ் டேக் எனி அவைலபிள் ரூட், என்ன ரூட் இருக்கோ அதை டக்குன்னு எடுத்துரும். இந்த ஆர்டர்ல தான் போகும்னு கிடையாது, ரேண்டம் ஆர்டர்ல போகும். and it will get reassembled at the destination by TCP again. ஓகே, இது வந்து இன்டர்நெட்ல சொல்றேன், TCP IP. ஸோ இது வந்து இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங் பேசிக்கா. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியா, கைடட் அண்ட் அன்கைடட். கைடட்னா வயர்ட் மீடியா அண்ட் அன்கைடட்னா வந்து வயர்லெஸ் மீடியம். வயர்ட்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. ட்விஸ்டட் பேர் கேபிள் என்னன்னா யூடிபி எஸ்டிபின்னு 2 டைப்ஸ் இருக்கு. யூடிபினா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், எஸ்டிபினா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இது என்னன்னு ப்ராப்பரா வந்து தியரிட்டிக்கலா புக்ல இருக்கும். புக்ல எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுங்க. நான் இப்ப சொல்லி தர போது பேசிக்கா கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும் 5 மார்க்ல. எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா there will be a guaranteed 5 mark question dedicated for computer networks. ஒரே டைப் ஆஃப் ஒரே பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ப்ராப்பரா பார்க்கணும், சால்வ் பண்ணணுன்றதுக்கு நான் இங்க ஹெல்ப் பண்ண போறேன். ஓகே, இப்போ என்னன்னா ட்விஸ்டட் பேர் சீப்பஸ்ட், அதாவது சீப்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அங்க கொஸ்டின்ல. சீப்பஸ்ட் மீடியம் ஃபார் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் பில்டிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்விஸ்டட் பேர். அப்புறம் இது லேனுக்கு மட்டும்தான், ஒரு வித்தின் அ பில்டிங் அண்ட் வித்தின் அ கேம்பஸ் லேன் யூஸுக்கு ட்விஸ்டட் பேர். அதே மாதிரி யூசி இங்க கோஆக்சியல் கேபிள் இருக்கு. கோஆக்சியல் கேபிள் என்னன்னா ட்விஸ்டட் பேரோட பெட்டர் பேண்ட்வித் கிடைக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் யூனோ டிஸ்டன்ஸுக்கு வந்து கோஆக்சியல் கேபிள் இஸ் ரிலையபிள். அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் என்னன்னா ஹையஸ்ட் ஸ்பீட், ஹை ஸ்பீட்னு சொன்னாங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர். ஆனா இது வந்து காஸ்ட்லி கம்பேர்ட் டு மற்ற ரெண்டும். இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் அண்ட் இன்டர்சிட்டி டிஸ்டன்சஸ். இப்போ வந்து ஒரு கேம்பஸ்ல இருந்து இன்னொரு கேம்பஸ், ஒரு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு கேம்பஸ் அப்படி கனெக்ட் பண்ண சொல்றாங்க, ஃபாஸ்டாகவும் இருக்கணும், இன்கேஸ் காஸ்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து ஆப்டிக்கல் ஃபைபர், மோஸ்ட்லி ஆப்டிக்கல் ஃபைபர் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ரிலையபிள் அண்ட் ப்ராப்பரா டேட்டாவை வந்து போய் சேர்க்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்து வயர்லெஸ்ல வந்து ரேடியோ வேவ்ஸ் என்னன்னா ஆம்னி டைரக்ஷனல்னா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் டேட்டா வந்து சென்ட் ஆர் ரிசீவ் பண்ணலாம். ரேடியோ அண்ட் டிவி ப்ராட்காஸ்ட் அது வந்து எக்ஸாம்பிள்ஸ். மைக்ரோவேவ் வந்து லைன் ஆஃப் சைட்னா ஒரு டைரக்ஷன், ஒரு ப்ராப்பரா அந்த ஆண்டனாவை வந்து டேட்டா வர டைரக்ஷனுக்கு ப்ராப்பரா அலைன் பண்ணியிருந்தாதான் வந்து டேட்டா கரெக்டா வந்து சேரும். மைக்ரோவேவ்ல மஸ்ட் பி பிசிக்கலி அலைன் சேட்டலைட் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு இது இருக்கு, ஒரு ஆண்டனா இருக்கு அந்த ரிசீவர் எண்ட்லனா அந்த டேட்டா எங்கேருந்து வருதோ, அந்த மைக்ரோவேவ் எங்கேருந்து வருதோ அதுக்கு ப்ராப்பரா பிசிக்கலா அலைன் பண்ணிருக்கணும் அந்த ஆண்டனாவை. அப்பதான் கரெக்டா அந்த டேட்டா வந்து இந்த ஆண்டனா ரிசீவர் எண்ட்ல சேரும். ஏன்னா லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷனால. இன்ஃப்ராரெட் வந்து ஷார்ட் ரேஞ்ச். இப்போ டிவி ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து பிளிங்க் ஆகும், நீங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ராரெட் டிவி ரிமோட் கண்ட்ரோல். இப்போ வந்து ஒரு செவுத்துக்கு பின்னாடி போய் நான் வந்து யூஸ் பண்றேன் ரிமோட்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கேனாட் பாஸ் வால்ஸ் வழியெல்லாம் போகாது. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் யூனோ பேசிக்கா ஏசி ரிமோட், டிவி ரிமோட் இதெல்லாம் இருக்கும். அதான் இன்ஃப்ராரெட். ப்ளூடூத் வந்து as said earlier பேன், அதாவது பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். இப்போ வந்து என்னோட ஃபோனை வந்து நான் லேப்டாப்க்கோ ஃபோனை வந்து நான் யூனோ ஸ்பீக்கருக்கோ கனெக்ட் பண்றதுக்கு ப்ளூடூத் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 2.45 GHz. ஓகே, ஸோ இங்க சொன்ன மாதிரி இன்டர்சிட்டி ஆர் லாங் டிஸ்டன்ஸ் லிங்க் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். ஏன்னா ஃபைபர் வந்து லைட்டா இருக்கும் அண்ட் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் ஏன்னா லைட் வந்து யூஸ்வலா ஃபாஸ்ட்னு தெரியும். உள்ள ஆக்சுவலா என்ன நடக்கும்னா டயக்ராம் நீங்க போய் பாருங்க. அதுல என்னன்னா பேசிக்கா ஒன்றும் இல்லை, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ல உள்ள லைட் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இப்படி இன்னொரு ரெண்டுக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிச்சிருப்பீங்க.
அதுதான் நடக்கும் உள்ளுக்குள்ள. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலியமா லைட் அந்த கேபிளுக்கு நடுவில் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கா ஆப்டிக்கல் ஃபைபரோட பேஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ இன்கேஸ் 100 மீட்டர்ஸ் மேல ரெண்டு பில்டிங்ஸ்க்கு நடுவில் ஒரு கேம்பஸ்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல ரிப்பீட்டர் போடணும். அது இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ஃபைன். நான் வந்து கேபிள் டைப்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நல்லா நீங்க தியரியை வந்து புக்ல ஒழுங்கா படிச்சிருங்க. ஓகே புரோட்டோகால்ஸ் வந்து இதுல இருந்து பேசிக்கா எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 2 மார்க்ஸ் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 மார்க்ஸ் ஆர் 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க்ல என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு பர்பஸ் கொடுத்துருவாங்க, ஒரு யூஸ் கொடுத்துருவாங்க. அந்த யூஸ் கொடுத்துட்டு விச் ப்ரோட்டோகால் இஸ் யூஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற இப்போ 2 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா வேற எப்படி வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ப்ரோட்டோகாலை கொடுத்துட்டு அந்த ப்ரோட்டோகாலை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹெச்டிடிபி அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 ப்ரோட்டோகால் இன்கேஸ் 2 மார்க்ல கொடுத்துட்டு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா 2 ப்ரோட்டோகால் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட யூஸ் ரைட் ஒன் யூஸ் ஆஃப் த ப்ரோட்டோகால் ஆர் யூனோ எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த யூஸ் கேஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டோகால் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் வந்து ஜென்ரலா இந்த மாதிரி இந்த ப்ரோட்டோகால் டாபிக்ல இருந்து வர கொஸ்டின் ஜென்ரலா இப்படிதான் இருக்கும். ஓகே டிசிபி/ஐபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். எதுக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டா வந்து சென்டர்ல இருந்து ரிசீவர் எண்டுக்கு பேக்கெட் ஸ்விட்சிங் மூலியமா கொண்டு போயிடும். டிசிபி வந்து பேக்கெட் சென்டர்ஸ் எண்ட்ல ஸ்பிளிட் பண்ணி ஐபி வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு ப்ராப்பரா கொண்டு போய் ரிசீவர்ஸ் எண்ட்ல சேர்த்தோன்னே மறுபடியும் டிசிபி வந்து ரீஅசெம்பிள் பண்ணிடும் டேட்டா. ஓகே அட் த ரிசீவர்ஸ் எண்ட். அப்புறம் ஹெச்டிடிபி என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது என்னன்னா வெப் பேஜஸ்ல வந்து அதாவது இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டுக்கு நான் இப்போ ப்ரௌசர்ல நான் டைப் பண்றேன், ஒரு வெப்சைட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னே அந்த ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி அந்த திரும்ப சர்வருக்கு போய் அந்த ரெஸ்பான்ஸை வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்றது. இந்த பேசிக்கா இதை ஹேண்டில் பண்ற ப்ரோட்டோகால் தான் வந்து ஹெச்டிடிபி. ஓகே ஹெச்டிடிபி வந்து இட் இஸ் நாட் செக்யூர். ஆனா ஹெச்டிடிபிஎஸ் வந்து செக்யூர், என்கிரிப்டட் வெப் பேஜஸ். ஓகேவா என்கிரிப்டட்னா அது வந்து டேட்டா வந்து சேஃப், அந்த இது நடந்துடும், என்கோட் ஆயிடும். ஸோ ஹெச்டிடிபி எஸ்னா வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். எஃப்டிபி வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ஃபைல்ஸ், அந்த பேசிக்கலா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ இந்த இந்த 3 ப்ரோட்டோகால் எஸ்எம்டிபி, POP3 அண்ட் ஐமேப் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மற்றது பிரீஃபா முடிச்சுட்டு வந்துடுறேன். அது மூலியம் நம்ம கொஞ்சம் நாளா டிஸ்கஸ் பண்ணலாம். பிபிபி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், டைரக்ட் டூ நோட் கனெக்ஷன். அதாவது ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ப்ராப்பரா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ண வந்து பிபிபி. ஓகே விஓஐபி வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது வந்து வாய்ஸ் கால்ஸ் ஓவர் இன்டர்நெட். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப் கால், ஸ்கைப் இதெல்லாமே வந்து விஓஐபி மூலயமா நடக்கும். ஓகே டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம். இது வந்து டொமைன் நேம் ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு எப்படி, இதையும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து வருவேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எம்டிபி, POP3 அண்ட் ஐமேப் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே சி ஸோ இப்போ வந்து நான் வந்து மெயிலை சென்ட் பண்றேன். ஒரு மெயில் வந்து இருக்கு, மெயில் வந்து இங்க இருக்கு. இந்த மெயிலை வந்து நான் இப்போ சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். லெட்ஸ் சே இந்த மெயிலை நான் இப்போ சென்ட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா இதுக்கு என்ன ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஸ்எம்டிபி. இப்போ நான் சென்ட் பண்ற மெயில் என்ன ஆகும், சென்ட் கிளிக் பண்ணோடனே அது வந்து போய் மெயில் சர்வருக்கு போயிடும். இந்த மெயில் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து கிளையண்ட்ன்றது நம்ம கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. கிளையண்ட் டு மெயில் சர்வர் ஒரு மெயிலை நான் சென்ட் பண்றதுக்கோ இல்ல பிட்வீன் மெயில் சர்வர்ஸ் நான் வந்து சென்ட் பண்றதுக்கோ அந்த இதுக்கு பிஹைண்ட் த ஹுட் அந்த பின்னாடி வந்து ஆக்ட் ஆகிற ப்ரோட்டோகால் வந்து எஸ்எம்டிபி. ஓகே இது வந்து எஸ்எம்டிபி. அடுத்து POP3 அண்ட் ஐமேப். இது வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற 2 ப்ரோட்டோகால்ஸ். எஸ்எம்டிபி வந்து சென்ட் பண்றதுக்கு ஒன் டைரக்ஷன் மட்டும்தான், சென்டிங் மட்டும்தான். POP3 அண்ட் ஐமேப், POP3னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் 3, ஐமேப்னா இன்டர்நெட் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஓகே இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதுவும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ பாப்னா என்ன பண்ணும்னா இப்போ என்கிட்ட மல்டிபிள் டிவைசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட லேப்டாப் இருக்கு,
என்கிட்ட வந்து ஃபோன் இருக்கு, என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த மூணு டிவைஸ்லயும் என்கிட்ட வந்து மெயில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், POP3 ப்ரோட்டோகால் இன்கேஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா மெயில் சர்வர்ல என்னோட மெயில் இருக்கும். என்னோட மெயில் சர்வர்ல இருக்க மெயிலை வந்து POP3 இன்கேஸ் நான் ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல யூஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் லேப்டாப்ல இருந்து நான் யூஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா ரிட்ரீவ் பண்ணும்போது, மெயில் சர்வர்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணும்போது POP3 வழியா பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது மெயில் சர்வர்ல இருக்க யூனோ அந்த மெயிலை இதுக்கு கொண்டு வந்துரும், லேப்டாப்க்கு அந்த மெயில் வந்துரும். ஆனா மெயில் சர்வர்ல இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் எனிமோர், மெயில் சர்வர்ல இருக்காது. டைரக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் போட்டு போயிட்டாரு. இப்போ நான் வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறேன், எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அந்த மெயில் அந்த அந்த லெட்டர் வந்து என் வீட்டுக்குள்ள இருக்கும், அந்த மெயில் பாக்ஸ்ல இருக்காது. ஏன்னா நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் 3யும் ஒர்க் ஆகும். மெயில் சர்வர்ல இருக்கத கொண்டு வந்துரும் இங்க, அது வந்து இங்க delete ஆயிரும் மெயில் சர்வர்ல. சோ இப்போ நான் இது எதுக்குன்னா, இதை ஆஃப்லைன்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இங்க இருந்து இதுக்கு டவுன்லோட் பண்றேன், ஆஃப்லைன்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இன்கேஸ் நான் லேப்டாப்ல ஃபர்ஸ்ட் நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து போன்லயோ இல்ல டேப்லெட்லயோ என்னால எடுத்து பார்க்க முடியாது. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க, retrieve emails downloads to device. அந்த டிவைஸுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க மெயில் சர்வர்ல இருந்து. ஆனா இப்போ நான் மல்டிபிள் டிவைசஸ் அதே மெயில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா அது கஷ்டம். ஏன்னா ஒரு இதுக்கு இன்கேஸ் இங்க டவுன்லோட் ஆயிருச்சு இந்த இடத்துல லேப்டாப்ல அப்படின்னா அது மெயில் சர்வர்ல இருக்காது இனிமே. சோ இப்ப மெயில் சர்வர்ல இல்லாதனால என்னால போன்லயோ டேப்லெட்லயோ ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இப்போ POP3 இல்லாம IMAP யூஸ் ஆகுது. இதுதான் வந்து IMAP தான் இப்போ ஜென்ரலா இப்போ அவுட்லுக், ஜிமெயில் எல்லாத்துலயும் யூஸ் ஆகுது வந்து IMAP தான். ஓகே, சோ இப்போ IMAPல என்ன நடக்கும்னா, நம்ம மெயில் இங்க இருக்கும், அந்த மெயிலை வந்து இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆஃப்லைன்ல இது ஆன்லைன்ல தான் நடக்கும். IMAP வழியா நான் என்ன என்ன பண்ணலாம்னா, இந்த மெயிலை நான் லேப்டாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட போன்லயும் எத்தனை டிவைசஸ் நான் என்னென்ன டிவைசஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேனோ அது எல்லாத்துலயுமே வந்து மெயிலை வந்து இட் கேன் பி we can access the mail from the mail server into how many ever devices we have. என்கிட்ட இருக்க எல்லா டிவைசஸ்லயும் வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஐமேப்போட யூஸ். இது வந்து மல்டி டிவைஸ் ரிட்ரீவ் பண்ணும், கீப்ஸ் இட் ஆன் த சர்வர். அது சர்வர்லயே தான் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணும், பாப் வந்து மெயில் சர்வர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிடும் லோக்கல் டிவைஸ்க்கு, சர்வர்ல இருக்காது. ஆனா ஐமேப் வந்து மெயில் சர்வர்ல வச்சிருக்காது, மெயில் சர்வர்லயே வச்சு எத்தனை டிவைஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமோ எல்லா டிவைஸ்க்குமே வந்து அது கொண்டு வந்துடும் மெயில. ஓகே, ஸோ இதுலயும் மெயில் வந்துடும், நம்ம மெயில நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இதுலயும் மெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இதுலயும் மெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆன்லைன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவை. ஓகே, அதுதான் வந்து ஐமேப். இது மூணும் இம்பார்ட்டன்ட். இப்போ டிஎன்எஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி யா HTML டிஎன்எஸ் வருவோம். அதுக்கு முன்னாடி HTML என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வந்து லாங்குவேஜ், அதாவது ஒரு வெப்சைட்டை நான் கிரியேட் பண்றதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கான லாங்குவேஜ் வந்து அந்த மார்க்அப் லாங்குவேஜ் வந்து HTML. நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க எக்ஸாம்பிள். ஒன் செகண்ட். சாரி, சி இப்போ நான் வந்து ஒரு ஒரு வெப்சைட் கூகுள்லயே இருக்கேன், இப்போ இங்கே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த வெப்சைட்டை, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல இருக்க இந்த கோட் இருக்குல்ல, இதுதான் HTML. இங்க வந்து ஹெட், பாடி அப்படி நிறைய டாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோட் வந்து என்ன பண்ணும்னா பேசிக்கா எனக்கு இந்த இடத்துல வந்து இதை நான் செலக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் லோகோவை செலக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு லோகோ வேணும் அப்படின்னு நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை எனக்கு இந்த இடத்துல லோகோ, இந்த இடத்துல வந்து இன்புட் பார், இந்த சர்ச் பார் வரணும். இன்புட் இன்னர் கண்டெய்னர், இந்த டிவ் எலமெண்ட் என்னன்னா இந்த இன்புட் சர்ச் பார். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜை நான் ஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்றேன் ப்ராப்பரா, எனக்கு இந்த இடத்துல இது வரணும், இது வரணும், அந்த டிசைன் பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ற அந்த லாங்குவேஜ் தான் HTML. அதுக்கு தான் HTML வந்து யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து www
as said, I mean, ஆடி பார்த்த மாதிரி as said earlier, வேர்ல்ட் வைட் வெப் வந்து இன்வென்டட் பை டிம் பர்னர்ஸ்-லீ in 1989. அது வந்து நம்ம ஜென்ரலா இங்க வந்து ஒரு வெப்சைட் நம்ம போகணும்னாலே ஸ்டார்டிங்ல www.னு போட்டு ஆரம்பிப்போம்ல. ஸோ ஜென்ரலா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்க ஒரு திங் வந்து வேர்ல்ட் வைட் வெப். டிஎன்எஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சி டொமைன் நேம் ரெசல்யூஷன் ஆர் டொமைன் நேம் சிஸ்டம். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்ஆர் அப்படின்னா வந்து டொமைன் நேம் ரெசல்யூஷன். இப்போ எனக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நேம்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னன்னா ஐபி அட்ரஸ். இந்த இன்டர்நெட்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, இதுக்கு வந்து இது வந்து கம்ப்யூட்டர் பி வச்சுக்குவோம், இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, ஐபிஏ ஐபிபி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஆனா இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து நம்பர்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேனே, 23 45 67 248 இப்படி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்குவோம். இது வந்து இந்த கம்ப்யூட்டரோட இந்த சர்வர், இது வந்து சர்வர் ஒரு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், இதுக்கு ஒன்று இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் google.com போறேன்னா எனக்கு இது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, இது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு நேம். நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஜென்ரலா ஒரு நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனா கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த நம்பரை வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாத்துக்கும் கூகுளுக்கு வந்து இது ஐபி அட்ரஸ், யாஹூக்கு வந்து இது ஐபி அட்ரஸ், பிங்குக்கு வந்து இது. அதே மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்தந்த வெப்சைட்டுக்கு இந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஐ கான்ட் ரிமெம்பர் தட். ஏன்னா நம்ம ஜென்ரலா நேம்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, இந்த ஐபி அட்ரஸ்க்கு இந்த நேம், இந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து இந்த நேம்னு வந்து ப்ராப்பரா மேப் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம இப்போ google.comனு போட்டோன்னே அந்த google.comக்கான ஐபி அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னு அதை ரிசால்வ் பண்றது தான் டொமைன் நேம் ரெசல்யூஷன் ஆர் டொமைன் நேம் சிஸ்டம். அந்த இது என்ன ஆகும்னா, இப்போ நான் இப்போ google.com ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் google.comனு போடுவேன். என்டர் பண்ணோன்னே அந்த டிஎன்எஸ் சிஸ்டம் வழியா எனக்கு அந்த google.comோட ஐபி அட்ரஸ் கிடைச்சு, அந்த ஐபி அட்ரஸுக்கு நம்ம வந்து ஹிட் பண்ணா எனக்கு google.comோட வெப் பேஜ் வந்துடும். இதுதான் பேசிக்கா. இதை வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வெப் ப்ரௌசர் போறேன். அதுதான் இங்க இங்க இருக்குல்ல, இங்க பாருங்க. வெப் ப்ரௌசர்னா என்ன? வெப் ப்ரௌசர்னா வந்து வெப் கிளையண்ட்னு சொல்லலாம். அதாவது சாஃப்ட்வேர் டு ஆக்சஸ் வெப் வெப் அதாவது குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் இதெல்லாம் இருக்குல்ல, பிரேவ், இதெல்லாமே வந்து வெப் ப்ரௌசர்ஸ். இப்போ நான் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து வெப் ப்ரௌசர். வெப் சர்வர்னா என்னன்னா, இட் ஸ்டோர்ஸ் அண்ட் சர்வ்ஸ் வெப் பேஜஸ். அதாவது இப்போ ஒரு வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வெப்சைட்டை நான் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வெப் சர்வர், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கிளவுட்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சர்வரை எடுத்திருக்கேன்னா அது வந்து வெப் சர்வர். அதுல இருந்து வெப்சைட் ஸ்டோர் ஆன வெப்சைட், என்னோட மை வெப் பேஜ் எல்லாம் டேட்டா எல்லாமே வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன், வெப் ப்ரௌசர்ல இருந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன்னா அந்த வெப் சர்வர் போய் வெப் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும். அதாவது ப்ரௌசர் வந்து இட் வில் சென்ட் ரெக்வெஸ்ட் டு த சர்வர், சர்வர் வில் ரெஸ்பாண்ட் டு த கிளையண்ட், இட் வில் சென்ட் ரெஸ்பான்ஸ் டு த கிளையண்ட், கிளையண்ட் வந்து வெப் ப்ரௌசர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னாகும், இங்க வந்து கிளையண்ட் வந்து ப்ரௌசர். அங்க இது வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்றோம், ஒரு வெப்சைட்டுக்கு போறோம் அப்படின்னா அது வந்து சர்வருக்கு போகும். சர்வர்ல இருக்க நம்ம டேட்டா, நம்ம வெப் பேஜ் எல்லாமே வந்து சர்வர் ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணும். இட் வில் ரெஸ்பாண்ட் வித் டேட்டா அண்ட் அந்த இது வந்து ரெக்வெஸ்ட், இது வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோடனே நமக்கு இங்க ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும் நம்ம வெப் பேஜ். இப்போ இதுல தான் இம்பார்ட்டண்டா டிஎன்எஸ் ஆக்ட் ஆகுது. எப்படின்னா, இப்போ நான் வெப் ப்ரௌசர்ல போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் google.com போடுறேன். google.com நான் போடுறேன்னா என்ன ஆகும், நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் என்ன, google.comோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட்
ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஹோஸ்ட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஹோஸ்ட்ஸ்ன்ற ஃபைல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இன்கேஸ் google.comோட ஐபி அட்ரஸ் வந்து என்கிட்ட இருக்கா, லோக்கலா இங்க அவைலபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் அது எடுத்து உடனே வெப் ப்ரௌசருக்கு கொடுத்து அதுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி நமக்கு அந்த வெப்சைட் வந்துடும். இல்ல இன்கேஸ் இப்போ இதுல இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்னா OS will send a request to DNS server, domain name system server. DNS server க்கு சென்ட் பண்ணும். DNS server என்ன பண்ணும்னா it will have the list of all registered websites and its corresponding IP addresses. இப்போ எல்லா வெப்சைட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க, இன்டர்நெட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க எல்லா வெப்சைட்டோட நேமும் அதோட கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸும் அந்த லிஸ்ட்டை வந்து டிஎன்எஸ் சர்வர் வச்சிருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம இந்த நெட்வொர்க்ல. ஸோ ஓஎஸ் வந்து அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு சென்ட் பண்ணி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி இப்போ எனக்கு கூகுளோட ஐபி அட்ரஸ் இது அப்படின்னு இந்த டிஎன்எஸ் சர்வர் கொடுக்கும் ரெஸ்பான்ஸா ஓஎஸ்க்கு. அந்த ஓஎஸ்க்கு வந்து இது ரெஸ்பான்ஸ் கொடுத்தோன்னே ஓஎஸ் வந்து என்ன பண்ணும், அந்த ஐபி அட்ரஸை வந்து வெப் ப்ரௌசர்ல கொடுக்கும். வெப் ப்ரௌசர்ல வந்து ஹிட் பண்ணோன்னே அப்புறம் google.com வெப் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் பேசிக்கா வந்து டிஎன்எஸ் சிஸ்டம், ஐ மீன் டொமைன் நேமிங் சிஸ்டம், டொமைன் நேம் ரிசல்யூஷன். ஓகே, வெப் ப்ரௌசரை நம்ம வந்து google.com போட்டா அது ஓஎஸ் போகும். ஓஎஸ் வந்து என்ன பண்ணும், ஓஎஸ் வந்து செக் பண்ணும் ஹோஸ்ட் ஃபைல்ல இருக்கான்னு. ஹோஸ்ட்ல இல்ல அப்படின்னா, ஹோஸ்ட்ல இருந்தா ஓகே வெல் அண்ட் குட், இட் வில் சென்ட் இட் டு த வெப் ப்ரௌசர் அகைன். இப்ப இல்ல அப்படின்னா it will send a request to DNS server. DNS server will respond with the corresponding IP address of the domain name. அப்புறம் அங்க OS வந்து மறுபடியும் வெப் ப்ரௌசர்ல போய் அதை போட்டு நமக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். இதுதான் வந்து டொமைன் நேம் சொல்யூஷன். இப்போ நீங்க கேட்கலாம், நான் google.comனு போடாம இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா சர்வரும் வந்து ஐபி அட்ரஸ்லாம் ஐடென்டிஃபை ஆகுது நெட்வொர்க்ல அப்படின்னா, டைரக்டா google.comனு போகாம கூகுளோட ஐபி அட்ரஸ் நான் சர்ச் பண்ணா எனக்கு வந்து அதோட வெப்பேஜ் வருமானு கேட்கலாம். எஸ் வரும். ஆனா இட் இஸ் நாட் ஃபீசிபிள். அதாவது எல்லாத்துக்குமே நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கூகுளுக்கு இது, யாஹூக்கு இது, பிங்க்கு இது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டொமைன் நேம் ரிமெம்பர் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். அந்த டொமைன் நேம் ஆஃப் த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஆனா இப்போ எனக்கு அதோட ஐபி அட்ரஸ் தெரியும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் நான் போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு அந்த வெப்சைட் வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இது வந்து ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ். ஓகே, இதுதான் வந்து டிஎன்எஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து URL ஆஃப் த வெப்சைட் https:// அப்படின்னு போட்டு www. இது போடுறோம்ல, இது வந்து https வந்து நம்ம ப்ரோட்டோகால் ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஓகே, https வந்து ப்ரோட்டோகால். அப்புறமா இது வந்து டொமைன் நேம் www.cbse.nic.in அப்படின்னு போடுறேன்னா இது வந்து டொமைன் நேம். மெயின் டொமைன் நேம் வந்து இந்த nic.in. இப்போ .com இருக்குன்னா அதுதான் வந்து மெயின் டொமைன் நேம். அதுக்கப்புறமா சப் டொமைன் நேம் இந்த பக்கம் வரும். ஸோ இது வந்து இந்த என்டையர் திங் வந்து டொமைன் நேம். அப்புறம் வந்து டைரக்டரி பார்த்து /academic/welcome.html அப்படி இருக்குன்னா இந்த டைரக்டரி, அதாவது சர்வர்ல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி. இந்த வெப்சைட்ல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்க சில ஃபைல்ஸ் இருக்கும். இந்த HTML ஃபைலை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம். அதுக்கு நம்ம இந்த URL ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்னா தென் அந்த டைரக்டரி ஆர் அந்த ஃபோல்டர்ல இருக்க இந்த ஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நம்ம வந்து URL கொடுக்குறோம். இதுதான் பேசிக்கா URLோட அனாட்டமி. டொமைன் நேம் ஹைரார்கி இது வந்து என்னன்னா .com என்ன, இதோட இந்த அப்ரிவேஷனும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, புக்ல வந்து இருக்கும். .comனா கமர்ஷியல், ORGனா வந்து ஆர்கனைசேஷன், EDUனா எஜுகேஷன், அந்த மாதிரி .inனா இந்தியா, .govனா கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே .auனா வந்து ஆஸ்திரேலியா, .usனா USA, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரி பேஸ்டா இல்லைன்னா ஆர்கனைசேஷன் அந்த பேஸ்டா எல்லாத்துக்கும் வந்து ஒரு டொமைன் நேம் இருக்கு. அதை வந்து இம்பார்ட்டன்டானது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் சால்விங் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து dash is a protocol used for retrieving emails from a mail server. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன், SMTP வந்து மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு சென்ட் இமெயில், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஆனா POP3 என்ன பண்ணும், POP3 வந்து it will retrieve it from the server, downloads it from the server to a local device.
அதுதான் வந்து POP3 ஓட வேலை. இங்க FTP என்ன ஃபைல் டிரான்ஸ்ஃபர், அது கிடையாது. PPP வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதுவும் கிடையாது. SMTP வந்து சென்டிங். ஆனா POP3 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இட் இஸ் யூஸ் டு ரிட்ரீவ், இட் டவுன்லோட்ஸ் த இமெயில்ஸ் ஃப்ரம் த சர்வர் டு a local device. இதுதான் ரிட்ரீவலுக்கு யூஸ் ஆகும். IMAP இருந்தா IMAP கரெக்ட். ஓகே. Which of the following is correct about using a hub and switch in a computer network? இப்போ ஹப் என்ன பண்ணும்? ஹப் வந்து டேட்டா, ஒரு டிவைஸ்ல இருந்து டேட்டா ஹப்புக்கு வந்துச்சுன்னா அது எல்லா டிவைஸ்க்கும் அந்த நெட்வொர்க்ல இருக்க டேட்டாவை, அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லா டிவைஸ்க்கும் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணிடும், ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஸ்விட்ச் என்ன பண்ணும்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ், இன்னொரு ஸ்பெசிபிக் டிவைஸ்க்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணும். இது வந்து ஸ்விட்சோட வேலை. ஸோ எந்த ஆப்ஷன்ல அப்படி இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. நல்லா பாருங்க. A hub sends data to all devices. A switch sends data to the specific device. Okay. So இதுதான் வந்து கரெக்டுங்க. ஹப் வந்து டம் அண்ட் ஸ்விட்ச் இஸ் ஸ்மார்ட். அதை ஞாபகம். Now which protocol is used to transfer files over the internet? ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTP, அதுதான் கரெக்ட். ஓகே. Which network device is used to connect two networks that use different protocols? Very important. Two networks, அதாவது எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி two different protocol networks, two networks acting in different protocols, அதை கனெக்ட் பண்ணதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் ஆகும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்வே is used to connect different networks that use different protocols and performs protocol conversion to enable communication சொல்லலாம். அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன் ஆகிற ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ண ப்ரோட்டோகால் கன்வர்ஷன் பண்ணி கனெக்ட் பண்ணி கம்யூனிகேஷனை வந்து எனேபிள் பண்ணும். ஓகே. அடுத்து வந்து Ria wants to transfer pictures from her mobile phone to her laptop. She uses Bluetooth technology to connect two devices. Which type of network will be formed? Bluetooth already சொன்ன மாதிரி ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க்ல தான் வரும். ஸோ PAN. ஓகே. அடுத்து வந்து which of the following networking devices is used to regenerate and transmit the weekend signal ahead? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டர் தான் என்ன பண்ணணும்னா ரீஜெனரேட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகாம சென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி ரெண்டு கனெக்ஷன் இருக்கு பிட்வீன் யூசி டிவைசஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ்க்கு பிட்வீன் 100 மீட்டர்ஸ் ஆர் மோர் தென் 100 மீட்டர்ஸ் தள்ளி கனெக்ஷன் இருக்குன்னா அதை வந்து ஒரு ரிப்பீட்டர் போட்டோம்னா அந்த சிக்னல் லாஸ் ஆகாம அதை ரீஜெனரேட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்ட்ரென்த் லாஸ் நடக்காம சென்ட் பண்ணும். ஓகே. Which of the following devices is essential to set up a wired LAN? Wired LAN செட்டப் பண்ணதுக்கு எது யூஸ் ஆகும்? அப்படி சொன்ன மாதிரி wired LAN செட்டப் பண்றதுக்கு ஈத்தர்நெட் கேபிள் வழியா நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஈத்தர்நெட் கேபிள் வந்து வயர்ட் லேனுக்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை கனெக்ட் பண்ண RJ45 போர்ட்ல கனெக்ட் ஆகும். அதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்? NIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருந்தாதான் a computer can communicate in a network in the first place. Without NIC, a computer cannot communicate on the network. Okay, அதுதான் வந்து பேசிக்கா needed. So which of the following IP addresses is valid? So இதுக்கு வந்து IPv4 and IPv6 என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். IPv4 வந்து you see first வந்து IP அட்ரஸ் எழுதுறதுக்கு முதல்ல ஃபார்மேட் இப்படி தான் இருந்துச்சு. 32-bit நம்பர் என்னன்னா டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். இது வந்து 4 செக்ஷன்ஸா பிரிக்கலாம், 4 groups of numbers separated by dots. ஓகே. இப்படி இப்போ என்னன்னா in each group the number can vary from you see 0ல இருந்து 255 வரைக்கும், 0ல இருந்து 255 வரைக்கும் any number can be there in a group, இந்த குரூப்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் சேர்க்கறது தான் வந்து IPv4 ஃபார்மேட். இங்க எக்ஸாம்பிள் என்ன 192.168.1.1. ஓகே. இதெல்லாமே வேலிட் நம்பர்ஸ். இட் இஸ் வெல் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 255 இன்க்ளூசிவ் ஆஃப் போத் ஆஃப் தெம். ஸோ இது வந்து IPv4. இது அப்ராக்சிமேட்டா இதுல மொத்தமா எவ்வளவு அட்ரஸஸ் டோட்டலா கால்குலேட் பண்ண வர பாசிபிலிட்டினா 4.3 பில்லியன் அட்ரஸஸ்
அப்ராக்சிமேட்டா வரும். ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம்னா மோர் தென் 4.3 பில்லியன் டிவைசஸ் கிரியேட் ஆகி அத்தனை ஐபி அட்ரஸும் யூஸ் ஆயிரும். அத்தனையும் யூஸ் ஆனனால அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் போய் இன்னும் நிறைய நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணதுக்கு அவங்க IPv6 கண்டுபிடிச்சாங்க. IPv6 வந்து 128 பிட் நம்பர், அதாவது 8 செக்ஷன்ஸ். ஓகே, 8 செக்ஷன்ஸ், 1 2 3 4 5 6 7 8, இந்த மாதிரி 8 செக்ஷன்ஸ் செப்பரேட்டட் பை கோலன்ஸ். இந்த வாட்டி கோலன்ஸ்ல செப்பரேட் பண்ணி அதுல இருக்க எல்லா நம்பரும் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஹெக்ஸாடெசிமல்னா 0 to 9, அப்புறமா A B C D E F, இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ல வரும். ஸோ இதுதான் வந்து IPv6 ரெப்ரசன்டேஷன். 8 குரூப், அதுல வந்து 0 to 9 அண்ட் ABCDEF வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். வேலிட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் வந்து இங்க வந்துரும். ஓகே, இப்போ இங்க என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5, இங்க 5 குரூப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 கோலன் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நடுவுல வந்து கண்டினியூஸ் செட் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதணும்னா FE80 அப்படின்னு போட்டுட்டு கோலன் 0000. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 குரூப்ஸ் இருக்கு. அப்போ 3 குரூப்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் ஜீரோஸா இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி ஓகே, இப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மீதி அட்ரஸ் 9 4 D B, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா அவங்க கொடுத்தது. இது வந்து IPv6. ஓகே, IPv4 அண்ட் IPv6 இதுதான் வந்து பேசிக்கா. இதுல வந்து ஒரு எப்படி நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணதுன்னு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. சி, இங்க வந்து இது வேலிட் ஐபி அட்ரஸா? எஸ், ஏன்னா எல்லா நம்பருமே வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 0 to 255 அண்ட் 4 பார்ட்ஸ் இருக்கு கரெக்டா. இங்க வந்து இது வேலிட் இல்லை, ஏன்னா 258 வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 255. இதுவும் வேலிட் இல்லை, ஏன்னா there are 5 பார்ட்ஸ் இன் இட். 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்கு, ஆனா 4 தான் கரெக்ட். இங்க வந்து 122 294 56 and 68. 294 வந்து it is greater than 255, so it is not valid. okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? one second. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 4 ஐபி அட்ரஸ் கொடுத்து இது கரெக்டா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இங்க வந்து 258 வருது ஆல்ரெடி பார்த்த மாதிரி, so it is wrong. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க வந்து 1 2 3 4 5 5, so wrong. இங்க 294 ஆல்ரெடி பார்த்த அதே எக்ஸாக்ட் திங்கா இருக்கு, ஸோ இதுவும் ராங். இங்க வந்து இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் வேலிட் ஐபி அட்ரஸ், ஏன்னா எல்லாமே வந்து இட் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 255 அண்ட் தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 4 பார்ட்ஸ் எக்ஸாக்டா இருக்கு, ஸோ இது வந்து வேலிட். ஓகே, இது வந்து அடுத்து பேசிக்கா அப்ரிவேஷன். இது வந்து இப்படி கேட்கறத விட ஜெனரலா எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பேண்ட் HTML இல்ல HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல வந்து ஒரு வேர்டை மட்டும் மாத்தி சில ஆப்ஷன் இருக்கும், சிலது வந்து மொத்தமாவே மாறி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படிதான் ஜெனரலா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து வெறும் ஒரு லெட்டருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. HTML L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ B லாங்குவேஜ் தான் கரெக்ட். ஓகே, next, dash. In dash switching, before a communication starts, a dedicated path is identified between the sender and the receiver. Dedicated path அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? சர்க்யூட் ஸ்விட்சிங். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாத், ஒரு பேண்ட்வித் வந்து ரிசர்வ் ஆயிரும் for the communication between the sender and the receiver. Dedicated physical path establish ஆனோடனே then the communication the data flows in that path. ஓகே, அடுத்து வந்து கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ். இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆக்சுவலா ஃப்ரீ மார்க்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். சர்வர் எங்க வைக்கணும், இந்த டோபாலஜி எப்படி எப்படி என்ன கேபிள் லேஅவுட் வந்து சூட்டபிள், என்ன கேபிள் யூஸ் பண்ணலாம், ரிப்பீட்டர் வைக்கணுமா வேணாமா, ஸ்விட்சா ஹப்பா என்ன யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு செட் ஆஃப் 5 to 10 கொஸ்டின்ஸை வந்து ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப கேட்பாங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும். ஸோ இது வந்து வெரி ஈஸி. ஓகே, இதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்னிப் பண்ணிடுறேன், ஒன் செகண்ட்.
அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்தது எல்லாமே வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் அண்ட் பிஒய்க்யூஸ்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வேலிட் கொஸ்டின்ஸ் தான். நவ் 1 செகண்ட். Okay, so XYZ Nova Inc. is planning a new campus in Hyderabad while maintaining its headquarters in Bangalore. The campus will have 4 buildings: HR, Finance, IT, and Logistics. As a network expert, you are tasked with proposing the best network solutions for the needs based on the following. இங்க ரெண்டு டேபிள் கொடுத்துட்டாங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்க ரெண்டு பிளாக் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஈச் பிளாக் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க இங்க. ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், suggest the best location for the server in the Hyderabad campus and explain your reasoning. இங்க வந்து சர்வர் வைக்கணும். இதுக்கு ஜென்ரலா எப்பயுமே என்ன பண்ணுங்க, போய் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பாருங்க. எந்த பிளாக்குக்கு இருக்கிறதுலே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஆன்சரா போட்டுருங்க, கண்ணை மூடிட்டு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து பிளாக் ஹெச்ஆர்ல வந்து 60, ஃபைனான்ஸ்ல வந்து 40, ஐடில வந்து 90 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இருக்கிறதுல எதுக்கு அதிகமா இருக்கு? ஐடில தான் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? ஐடி. நீங்க ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க வந்து ஃபுல் சென்டென்ஸ்ல, அதாவது பிளாக் ஐடி ஷுட் ஹவுஸ் த சர்வர் அண்ட் இட் ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அதை வந்து ஃபுல் சென்டென்ஸா எழுதிருங்க. ஓகே, இது வந்து அதாவது பெஸ்ட் லொகேஷன் வந்து ஐடி பில்டிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து பிகாஸ் இட் ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து suggest the placement of the following devices. ஏ வந்து ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் எங்க வைக்கலாம்? இவங்க கொடுத்திருக்கிறது HR to finance, HR to IT, HR to logistics, finance to IT, finance to logistics, IT to logistics. இதுல எதுல டிஸ்டன்ஸ் வந்து more than 100, எதுல டிஸ்டன்ஸ் more than 100 இருக்குன்னு பாருங்க. 50 is not greater than 100, 175 இங்க அதிகமா இருக்கு, 90, 60, 70, 60. ஸோ இங்க எதுல டிஸ்டன்ஸ் more than 100 இருக்கு? HR and IT ல இருக்கு. HR and IT, between HR and IT நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டர் வைக்கணும். ஸோ ஆன்சர் என்ன? between HR and IT. அகைன் நான் இங்க வந்து ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க ஃபுல் சென்டென்ஸ்ல எழுதிருங்க. ஓகே, ரிப்பீட்டர் வந்து ஐடி பிளாக்ல இருந்து HR பிளாக்ல இருந்தும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கணும். ஏன்? பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் மோர் than 100 meters. அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச். ஸ்விட்ச் எங்க வைக்கணும்? ஸ்விட்ச் வந்து பிட்வீன் பிளாக்ஸா வைப்பாங்க? இல்ல, ஸ்விட்ச் வந்து ஒரு பிளாக்குள்ள மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ண ஒரு லேன் ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்விட்ச் எங்க வைக்கணும்னா இன் எவ்ரி பில்டிங், ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங். ஸ்விட்ச் வந்து எவ்ரி பில்டிங் இன் த கேம்பஸ். ஸ்விட்ச் வந்து ஸோ ஹெச்ஆர்லையும் வைக்கணும், ஃபைனான்ஸ்லையும் வைக்கணும், ஐடிலையும் வைக்கணும், லாஜிஸ்டிக்ஸ்லையும் வைக்கணும், எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்விட்ச் வைக்கணும். ஏன்? ஏன்னா அப்பதான் அந்த பில்டிங்குள்ள இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் அந்த ஸ்விட்ச் மூலியமா கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்விட்ச். நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின்? suggest and draw a cable layout of connections between the buildings inside the campus. கேம்பஸ் கனவுல இதுக்கு ஜென்ரலா வந்து நிறைய லேஅவுட்ஸ் வந்து நிறைய பாசிபிள் லேஅவுட்ஸ் வரையலாம். இங்க வந்து ஒரு பெஸ்ட் லேஅவுட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடில தான் சர்வர் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. சர்வர்ல இருந்து நம்ம மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சிடலாம். ஐடி எங்க? ஐடி ஃபர்ஸ்ட் வந்து ஐடி நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, ஐடில இருந்து மற்ற 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சிடலாம். ஐடில இருந்து ஹெச்ஆர், அப்புறம் ஐடில இருந்து ஃபைனான்ஸ், அதே மாதிரி ஐடில இருந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ this is one of the correct cable layouts. இது என்னன்னா ஸ்டார் டோபாலஜி. ஏன் ஸ்டார் டோபாலஜி? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் போகுது, ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் போகுது. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி. இது ஏன் கரெக்ட் லேஅவுட்? நம்ம ஒன் ஆஃப் த கரெக்ட் லேஅவுட்ஸ் நம்ம சொல்லலாம்னா, ஐடி வந்து சர்வர், ஐடி ஹவுஸ் த சர்வர். ஸோ சர்வர் இருக்க பிளாக்ல இருந்து மற்ற எல்லாத்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கனால கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். சர்வர்ல இருந்து
கிளையன்ஸுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடா நடந்துடும், அதாவது குவிக்கா நடந்துடும். ஸோ அதனால இது வந்து ஒன் ஆஃப் த கரெக்ட் லே அவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து என்ன கேட்குறாங்க, the organization plans to provide a high speed link with its head office. High speed, note பண்ணுங்க, high speed link with its head office using a wired connection. Okay, which of the cables will be most suitable for this job? Cable சொல்றாங்க, wired connection. So cable தான், அது high speed இருக்கணும்ன்றாங்க. And moreover இது வந்து ஹெட் ஆஃபீஸ், இந்த ஆர்கனைசேஷனை ஹெட் ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஆப்டிக்கல் ஃபைபர். முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர் ஏன் இங்க யூஸ் பண்றோம், ஹை ஸ்பீட் அண்ட் பிட்வீன் கேம்பஸஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அக்ராஸ் சிட்டிஸ் இப்படி போறனால மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின்ல வாட் இஸ் விஐபின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் the use of VoIP? First VoIP னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் எழுதிட்டு என்ன சொல்லணும், VoIP is a technology that or a protocol that allows users to make phone calls over the internet instead of a traditional phone line. ஓகே, அதாவது இப்போ நம்ம கால் பண்றது எது மூலமா பண்றோம், இன்டர்நெட், த்ரூ இன்டர்நெட். we are calling the person through internet and not through a traditional phone line. Okay, so phone call வந்து over internet நம்ம பண்றதுக்கு and other communications as well எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியா பண்றதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகே, அவ்வளவுதான். அண்ட் ஃபிஃப்த் பி செக்ஷன் பி, இதுல ஏ வந்து விஓஐபி, பி வந்து என்னன்னா கொஸ்டின் ஹாஃப் கட் ஆயிருக்கு இருந்தாலும் தெரியுது. which type of network, PAN, LAN, MAN or WAN will be formed while connecting the Hyderabad campus to Bangalore headquarters? முன்னாடி சொன்ன மாதிரி ஹைதராபாத் வந்து ஒரு சிட்டி, பெங்களூர் வந்து ஒரு சிட்டி, ரெண்டு வேற வேற சிட்டிஸ். வித்தின் சிட்டினா மேன், ஆனா பிட்வீன் சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், அக்ராஸ் த குளோப் இப்படின்னு வந்துட்டாலே பேன். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து WAN, வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ இங்க என்னன்னா ஒரு இன்டெலிஜென்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், ஃபிஃப்த் கொஸ்டின்ல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எய்தர் ஃபார் ஏ ஆர் எய்தர் ஏ ஆர் பி, எய்தர் ஏ ஆர் பி, ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும். அதனால இங்க இது சிம்பிள் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் நெட்வொர்க், WAN will be formed எழுதுனா ஆன்சர் முடிஞ்சிச்சு, அதுக்கு 1 மார்க் தான். இல்ல விஓஐபி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு 1 மார்க் தான். ஸோ இங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பிஏ சூஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஈஸியா ஒரு ஒன் வேர்ட் ஃபியூ வேர்ட்ஸ்ல வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். WAN எழுதுனா முடிஞ்சிச்சு, அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆனா ஏக்கு. ஸோ இங்க வந்து பெட்டர் ஆப்ஷன் would be to choose B in the fifth question. ஓகே, இவ்வளவுதான். இதே மாதிரி பேட்டர்ன் தான் மற்ற எல்லா கொஸ்டின்ஸ்லயும் ரிப்பீட் ஆகும். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம் பாருங்க. ஓகே, சி இங்க மேல என்ன கொடுத்துருக்காங்க, மேல வந்து ஜென்ரலா இங்க இந்த மாதிரி இந்த பிரான்ச்சஸ் இருக்கு, இந்த பிரான்ச்சஸ் இருக்கு, இந்த பில்டிங்ஸ் இருக்கு, இங்க இருந்து இது கனெக்ட் பண்ணோம், இது நீ வந்து யுவர் நெட்வொர்க் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஜென்ரலா எல்லாத்தையும் ஒரே தான் ரிப்பீட் ஆகும். அண்ட் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட், சும்மா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, ஆனா மெயினா இங்க கொஸ்டின் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, suggest the most appropriate location of the server inside the Patiala branch, justify your choice. மறுபடியும் location of the server, முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த பிரான்ச், எந்த பிளாக்ல எந்த பில்டிங்ல மோஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து சர்வர் பிளாக். ஓகே, ஸோ இங்க எது வருது, இங்க அட்மின்ல 18, சேல்ஸ்ல 30, சர்வீஸ்ல 20, இன்சூரன்ஸ்ல வந்து 10. இருக்கிறதுல எதுல அதிகமா இருக்கு, சேல்ஸ். ஸோ ஆன்சர் வந்து சேல்ஸ். ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இட் ஹாஸ் a maximum number of computers, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதுல இருக்கு. ஸோ அதனால சேல்ஸ் வந்து ஆன்சர், சேல்ஸ் பிளாக் தான் we should house the server அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், what kind of network, PAN, LAN, MAN, WAN will be formed by interconnecting all the computers inside a block? இங்க கவனிங்க,
listen carefully, inside a block. Inside a block என்ன வரும்? Inside a block within a campus இது எல்லாத்துக்குமே வந்து LAN, local area network. Okay, அதுதான் correct answer. Next, third one, draw the most effective cable layout to connect all 4 blocks of Patiala branch. So இதுக்கும் வந்து நிறைய possible correct, நிறைய correct efficient layouts இருக்கு. நான் இப்போ one of the layouts நான் முன்னாடி சொன்ன மாதிரி connect all blocks to the server block. server எதுல இருக்கு? salesல இருக்கு. so sales நான் இங்க எழுதிட்டேன். அடுத்து என்னென்ன blocks இருக்கு? admin, service, insurance. so இங்க இருந்து admin, இங்க இருந்து service, இங்க இருந்து insurance. இது correct. okay, இது வந்து one of the correct layouts. இங்க தான் server இருக்கு salesல. so எல்லா blocks-ஐயும் server இருக்க blockல connect பண்றோம். இது வந்து correct. இல்ல வேற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இந்த 4 block கனெக்ட் பண்ணும்போது எந்த பிளாக்ல இருந்து இருக்கிறதுலயே டிஸ்டன்ஸ், அதாவது எந்த மாதிரி நம்ம எந்த 3 லேஅவுட், ஐ மீன் எந்த 3 கேபிள் நம்ம யூஸ் பண்ணி எந்த பிளாக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணா இருக்கிறதுலயே கம்மியான கேபிள் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. காஸ்ட் எஃபெக்டிவ், அதுதான் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ற லேஅவுட். கம்மியான கேபிள் யூட்டிலைசேஷன் இருக்கணும். இப்போ நான் பண்றேன் டிஸ்டன்ஸ், அதாவது எப்ப கம்மியான யூட்டிலைசேஷன் இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளாக்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியா இருக்கணும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, admin to sales 70 meters, admin to service 60 meters, admin to insurance 65 meters. இருக்கிறதுலயே இந்த 3 அட்மின்ல இருந்து இது 3ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இருக்கிறதுலயே கம்மியான கேபிள் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுறது இந்த லேஅவுட் தான். மற்றது இப்போ நான் மற்றது யூஸ் பண்றேன் அப்படின்னா சேல்ஸ்ல வந்து 80 மீட்டர்ஸ் ஆயிடுது. சர்வீஸ், இன்சூரன்ஸ் நான் கனெக்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு 60 மீட்டர்ஸ் தேவையில்லை. அது ஏன்னா அட்மின்ல இருந்து எல்லா ப்ராக்கையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதே மாதிரி சேல்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் 100 மீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இப்போ நான் இப்போ இப்படி போடுறேன், அட்மின்ல இருந்து சேல்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த இப்படி கனெக்ட் பண்றேன். இதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம்னா, the least amount of cable is used because of the distance, because of the closeness between these blocks. okay, 70, 60, 65 இதெல்லாம் ஆட் பண்ணா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் லெங்த் ஆஃப் கேபிள் தான் யூஸ் ஆகும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கரெக்ட் லேஅவுட்ஸ். ஓகே, ஒரு கரெக்ட் லேஅவுட் தான் இருக்குன்னு இல்லை, இந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் ப்ராப்பரா கொடுத்தா இதுவும் இது சர்வர் இருக்கனால சர்வர்ல இருந்து எல்லாம் கனெக்ட் பண்றேன். இது ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இது ஒரு ப்ராப்பர் லேஅவுட் தான். இங்க வந்து கேபிள் ரொம்ப கம்மியா யூஸ் ஆகும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ், இதுவும் ஒரு நல்ல கரெக்டான லேஅவுட் தான். ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஃபோர்த் ஒன், which device should be placed to provide internet connection to all the computers in the Patiala branch? எந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணா இன்டர்நெட் கனெக்ஷன் டு ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் இந்த Patiala branch, அதுல இருக்க எல்லா இதுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது நெட்வொர்க் பிட்வீன் நெட்வொர்க்ஸ், அதாவது நம்ம உள்ள இருக்க நெட்வொர்க் வெளியே இன்டர்நெட், இதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரவுட்டர். ஓகே, ரவுட்டர் தான் வந்து இங்க வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் ரவுட்டர் என்ன பண்ணும்? ரவுட்டர் வந்து 2 நெட்வொர்க்ஸா கனெக்ட் பண்ணும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பிரான்ச்குள்ள, எல்லா பிரான்ச்சையும் வந்து டு ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் இந்த Patiala பிரான்ச்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு. இன்டர்நெட் வந்து ஒரு குளோபல் நெட்வொர்க். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணதுக்கு நம்ம இது ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து, which is the best wired medium to connect server of Patiala office to the head office at Delhi? இல்லனா, is there a need for repeaters in Patiala branch? Why or why not? Okay, இப்போ first question, which is the best wired medium to connect server of Patiala office to head office க்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு Patiala ஒரு ஊரு, டெல்லி வந்து இன்னொரு ஊரு, between cities
எது ப்ரிஃபர் பண்ணுவோம்? ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் தான் இங்க கரெக்ட் ஆன்சர். ஆர் இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இங்க இதுக்கு மல்டிபிள் யூனோ டெஃபினிஷன்ஸ், மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு. இஸ் தேர் a need for repeaters in Patiala branch? why or why not? நான் வந்து இப்போ சிபிஎஸ்இ ஆன்சர் கீழே எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நான் வந்து ஆன்சர் சொல்றேன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ repeater is not required as distances are within the permissible limits இப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்ல repeater is recommended as some of the distances are around permissible limits. இங்க permissible limitனா என்ன? 100 meters. ஓகே, 100 மீட்டர்ஸ்க்கு மேல போனா, 100 மீட்டர்ஸ்க்கு மேல போச்சுன்னா தென் ரிப்பீட்டர் வேணும். ஆனா இது வந்து கரெக்டா 100ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? repeater is not required as distances are within the permissible limits. அதாவது எல்லாமே லிமிட்ல இருக்கனால ரிப்பீட்டர் தேவையில்லைன்னு சொல்லலாம். இதுவும் கரெக்ட். இல்ல, repeater is recommended as some of the distances are around permissible limits. இது பார்டர்ல இருக்கனால ரிப்பீட்டர் போடுறது நல்லது. ஸோ ரிப்பீட்டர்ஸ் ரெக்கமெண்டட். இதுவும் வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தோம்னா நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கரெக்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்சர் கீழே வந்து அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சும்மா நம்ம வந்து இது அப்படின்னு சொல்லிட்டோம்னா மார்க் வந்துடுறது. நம்ம ஒரு ஆன்சர் சொல்றோம்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பரா இருந்தா நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். இப்போ இதுலயும் மேல வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெங்களூர் ஆஃபீஸ், இங்க சென்னை டிவிஷன் 2 இருக்கு. சென்னை டிவிஷன்ல 3 பிளாக்ஸ் இருக்கு. வஜ்ரா, சுதர்ஷனா அண்ட் திரிஷூலா 3 இருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் சஜஸ்ட் அண்ட் ட்ரா த கேபிள் லேஅவுட் டு எஃபிஷியன்ட்லி கனெக்ட் வேரியஸ் லொகேஷன்ஸ் இன் சென்னை டிவிஷன் ஃபார் கனெக்டிங் த டிஜிட்டல் டிவைசஸ். இங்க வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இது ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேபிள் டிஸ்டன்சஸ் பார்த்துருவோம். ஓகே, கேபிள் டிஸ்டன்சஸ் எப்படி இருக்கு? வஜ்ரா டு த்ரிஷூலா, ஐ மீன் இருக்கிறதுலே லீஸ்ட் டிஸ்டன்சஸ் எது 2 இருக்கு? இது 3 தான் வந்து கேபிள் டிஸ்டன்சஸ் இன் சென்னை டிவிஷன். இதுல இருக்கிறதுலே கம்மியா 2 எது இருக்கு? இருக்கிறதுலே கம்மியா 350 மீட்டர் அண்ட் 300 மீட்டர். இது 2 தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கலாம்னா கேபிள் லேஅவுட்டுக்கு இங்க வஜ்ரா பிளாக் போட்டு, ஏன்னா வஜ்ரா டு த்ரிஷூலா வந்து 350 மீட்டர்ஸ், இங்க வஜ்ரா இருக்கு, இங்க வந்து த்ரிஷூலா இருக்கு அப்படின்னு போட்டு, அடுத்து சுதர்ஷனா டு வஜ்ரா 300 மீட்டர்ஸ். ஓகே, இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? ஜென்ரலா இது போட்டா போதும், ஆனா ஜஸ்டிஃபிகேஷன் எழுதிருங்க. நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் எப்பயுமே எக்ஸாம்ஸ்ல நான் எழுதிருவேன். என்னன்னா இங்க இருந்து இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 350 மீட்டர்ஸ், இதுல இருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 300 மீட்டர்ஸ். இப்படி பண்ணா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிள் வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு நான் வந்து ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் எழுதிடுவேன் கீழே. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு, டயக்ராமும் வரையணும், டயக்ராம் வரைஞ்சிட்டு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கறது இட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? which block in Chennai division should host the server? justify answer. அதே மாதிரி எதுல இருக்கிறதுலே அதிகமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு? இது பெங்களூரை விட்டுருங்க. பெங்களூரை விட்டுட்டு சென்னையில கேட்குறாங்க. சென்னை டிவிஷன்ல, சென்னையில எதுல இருக்கிறதுலே அதிகமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு? 120 கம்ப்யூட்டர்ஸ் இன் வஜ்ரா. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து வஜ்ரா. அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் அப்படி ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லணும்னா அதுலதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்,
which fast and effective wired transmission medium should be used to connect the prime office at Bangalore with the Chennai division? ஸோ வயர்ட் சொல்லிட்டாங்க, அடுத்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டூ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது வேற வேற ஊரை கனெக்ட் பண்றதுனால ஆப்வியஸா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர் தான் வந்து இங்க பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனா எனக்கு குவிக் அண்ட் எஃபெக்டிவா இருக்கும், அண்ட் பேசிக்லி அதுதான் குவிக் அண்ட் எஃபெக்டிவ் கனெக்டிவிட்டின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து which network device will be used to connect the digital devices within each location of Chennai division so that they may communicate with each other? என்ன சொல்லிருக்காங்க? which network device will be used to connect the digital devices within each location of Chennai division. within each location na within each block, வஜ்ராக்குள்ள, சுதர்ஷனாக்குள்ள, திரிசூலாக்குள்ள, இந்த பிளாக்ஸ்க்குள்ள என்ன டிவைஸ் யூஸ் பண்ணா அந்த பிளாக்ல உள்ள எல்லா டிவைஸும் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஃபெக்டிவா இருக்கணும்னா ஸ்விட்ச். ஸ்விட்ச் தான் வந்து இதுக்குள்ள இருக்க எல்லா டிவைஸ், ஒரு பிளாக்ல இருக்க டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்மார்ட் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a considerable amount of data loss is noticed between different locations of the Chennai division which are connected in the network. Suggest a networking device that should be installed to refresh the data and reduce the data loss during transmission to and from different locations of Chennai division. இதுக்கு என்ன, இங்க என்ன எல்லாமே வந்து 350 meters, 415, 300 meters எல்லாமே more than 100 meters. ஸோ ஆப்வியஸா டேட்டா லாஸ் நடக்கும். மோர் தென் 100 மீட்டர்ஸ்னாலே என்ன சொல்லியிருக்கோம், ரிப்பீட்டர் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, சஜஸ்ட் நெட்வொர்க்கிங் டிவைஸ். ஆன்சர் என்ன வரும்? நெட்வொர்க்கிங் டிவைஸ் வந்து ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் தான் ஆன்சர். ஏன்? இட் வில் ரெடியூஸ் டேட்டா அண்ட் சிக்னல் லாஸ். ஏன்னா எல்லாமே மோர் தென் 100 மீட்டர்ஸ் இருக்கனால ரிப்பீட்டர் இன்ஸ்டால் பண்ணா டேட்டாவை வந்து ரீஜென்ரேட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி டேட்டா லாஸை வந்து இல்லாம ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகே, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ எல்லா கொஸ்டின்லையும் காமனா நோட்டீஸ் பண்ற பேட்டர்ன் என்ன, ஸ்விட்ச் ஹப்பை பத்தி கேட்டுருவாங்க, இல்ல கேபிள் ஆப்டிக்கல் ஃபைபர் ஈத்தர்நெட் கோஆக்சியல் அது பத்தி கேட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த இது எங்க சர்வர் ஹவுஸ் பண்ணணும்னு கேட்பாங்க, அதே மாதிரி ரிப்பீட்டர் எங்க வைக்கிறோம்னு கேட்பாங்க, இல்ல இந்த டேட்டா லாஸ் நடக்குது என்ன டிவைஸ் பேரு அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இங்க கேட்ட மாதிரி நெட்வொர்க் லே அவுட் கேட்பாங்க. இந்த பிட்வீன் பிளாக்ஸ்குள்ள பிட்வீன் பிளாக்ஸ் இன் டிவிஷன் நெட்வொர்க் லே அவுட் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கா ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். இதே மாதிரி ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறது 5 ஃப்ரீ மார்க்ஸ். ஓகே, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லை, 5 மார்க்ஸ் இதுல இருந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 5 மார்க்ஸ் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இன்னும் ஒரு 6 to 7 ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது வந்து டைம் சேவிங் கூட ஆக்சுவலா. ஒரு 5 மார்க் இதுல நீங்க வந்து இந்த கொஸ்டினை 5 மார்க்ஸ்க்கு 4 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து மற்ற எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க அந்த டைம் சேவ் யூஸ் பண்ணலாம். மற்ற 5 மார்க்ஸ், அதாவது ஃபைல் ஹேண்ட்லிங்கோ இல்ல எஸ்கியூலோ அதுல வந்து மற்ற டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதுல வந்து இன்னொன்னு கேட்பாங்க, என்னன்னா செக்யூரிட்டிக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபயர்வால் தான் ஆன்சரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 9 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுதான் ரிப்பீட்டடா வந்து எல்லாத்துலயும் மாத்தி 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 கேட்பாங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் வேற சாப்டர்ல பார்ப்போம். ஓகே, பாய்.